நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க. கன்வீனியன்ஸ் இன் பையிங். சரியா? கன்வீனியன்ஸ் இன் பையிங். The departmental store create convenience to all the member in a family in buying almost all goods of their requirement at one place. A large variety of goods available in all the department enable customer to save time and no need to run from one place to another to complete their shopping. சரியா? இதில் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, வாங்கும் வசதிகள். கன்வீனியன்ட் பையிங்னாக்கா வாங்கும் வசதிகள். இதில் வந்துட்டு தேவையான பொருட்களை வாங்க வெவ்வேறு இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். நேரம் உழைப்பும் மிச்சப்படுத்தப்படுகிறது. சரியா? தேவையான பொருட்களை வாங்க வெவ்வேறு இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்க வெவ்வேறு இடங்களுக்கு வந்து போகாமல் ஒரே இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஒரே கூரையின் கீழ் அனைத்து வாங்கிக்கொள்ளலாம். அதேமாதிரி அதேமாதிரி நம்மளுக்கு என்ன அது சேஃப்டி ஆகுது, உழைப்பு மிச்சப்படுத்தப்படுகிறது. சேவ் டைம் அண்டு நோ நீட் டு ரன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டு கம்ப்ளீட் த ஷாப்பிங். சரியாப்பா? நேரம் உழைப்பு மிச்சப்படுத்தப்படுகிறது. அட்ராக்டிவ் சர்வீஸ். It aim at providing maximum service and facility to the customer, such as home delivery of goods, execution of telephone order, restroom, restaurant, saloon, children game center, etc. மகிழ்வுடன் வாங்குதல். அட்ராக்டிவ் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம். ஓய்வறைகள், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா உணவகங்கள், ஹோட்டல், குழந்தைகள் விளையாடும் வசதிகள் முதலியங்கு இருப்பதால் மகிழ்வுடன் மனநிறைவுடன் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க முடிகிறது. சரியா? புரிஞ்சுதா? என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, நிறைவோடு என்ன பண்ண முடியுது, வாங்க வந்து முடியுது. சென்ட்ரல் லொக்கேஷன். தி ஸ்டோர் ஆர் யூஸ்வலி லொக்கேட்டட் அட் central places so that more people can approach easily. சரியா? மைய இட அமைப்பு. பொதுவாக துறைவாரி பண்டகசாலை நகரின் மையப்பகுதியில் தான் அமைந்திருக்கும். சரியா? சென்ட்ரல் பிளேஸில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ன இருக்கும், அமைஞ்சு வந்து இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, ஆகவே நகரின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பிற ஊர்களிலிருந்தும் நுகர்வோர் எளிதாக வந்து செல்லும் வசதி தருகிறது. சரியா? சிட்டியில் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, நான் மையப்பகுதியில் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு, அந்த மக்கள் வந்து ஈஸியாக வந்து பொருள் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்குது. நுகர்வோர் எளிதாக வந்து செல்லும் வசதியை தருகிறது அப்படிங்கிறாங்க. 4th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். இடைநிலையர்கள் நீக்கம். அப்படிங்கிறாங்க. எவ்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கம்பைன்ஸ் போத் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் retailing as well as warehousing. They purchase directly from manufacturer and operate separate warehouse. It helps in eliminating undesirable middlemen between the producer and the consumer. சரியா? இடைநிலையர்கள் நீக்கம். தயாரிப்பாளரிடமிருந்து பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்து சொந்த பண்டக காப்பகங்களில் சேர்த்து வைத்து விற்பனை செய்வதால் முகவர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் உள்ளிட்ட இடைநிலையர்கள் தவிர்க்கப்படுகின்றனர். அதனால் விலை குறைவாக தரமான பொருட்கள் வாங்க முடிகிறது. சரியா? தரமான பொருட்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வாங்க வந்து முடியுதுங்கிறாங்க. தயாரிப்பாளர்கிட்ட வந்து நேரடியாக வந்து என்ன பண்ண பொருள் வந்து கொள்முதல் செஞ்சு தன்னோட சொந்த வேர் ஹவுஸில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓன் வேர் ஹவுஸில் என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா பொருள் வந்து சேமித்து வந்து வச்சுக்கிறாங்க. சரியா? சேமித்து வச்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யாரோட நம்ம வந்து இன்டர் ஆக முடியலன்னு சொல்லி பார்த்தோன்னா
இன்டர்மீடியேட்டர் சரியா செய்வதால் முகவர் மற்றும் மொத்த வேறு உள்ளிட்ட இடைநிலைகள் தவிர்க்கப்படுகின்றன. புரிஞ்சுதாப்பா? இவங்களே என்ன பண்ணுறாங்க, தவிர்க்க படுறாங்க. அதனால் விலை குறைவாக தரமான பொருட்களை வாங்க முடிகிறது. விலை குறை இடைநிலையர் இல்லை, ஹோல்சேலர் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஈஸியாக பொருளை என்ன பண்ண முடியுது, அவங்க அதிகமான விலை உண்மையான விலை நார்மலான விலையில் பொருள் வாங்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் சேல்ஸு ஆப்ரேஷன் பேரளவால் உண்டாகும் சிக்கல்கள். சரியா? The department store are organized at a large scale by goods in bulk. Therefore, they enjoy the benefit of special discount. In turn, the customer gets their goods in quality and low price. தேர்ந்த வல்லுநர்களை கொண்டு பேரளவு கொள்முதல், விற்பனை, கணக்கு பராமரித்தல், நிர்வாக செயல்படுவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கின்றன. சரியாப்பா? தேர்ந்த வல்லுநர்களை கொண்டு பெருமளவு என்ன பண்ணுது, நம்மளுக்கு நடக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ண முடியுது, பெருளவு சிக்கல் வராமல் நன்மையில் அது எல்லாமே முடியுது. அது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுத்த வல்லுநர்களை கொண்டு பேரளவு கொள்முதல், நல்ல ஒரு ரிசர்ச்சர்ஸை வச்சு என்ன பல்கான என்ன பண்ணுறோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கஸ்டமர் கெட் தேர் குட்ஸு இன் குவாலிட்டி அண்ட் லோ ப்ரைஸ், கம்மியான பொருள் என்ன பண்ண முடியுது, வாங்க முடியுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா என்னன்ட்டு ஹை காஸ்ட் ஆப்ரேஷன் லிமிட்டேஷனில் ஹை காஸ்ட்டு ஆப்ரேஷனுங்கிறாங்க. ஹை காஸ்ட் ஆப்ரேஷன் a departmental store require a large building with simple parking at a central place. It has to incur heavy expenditure on salary, maintenance of building, customer service, advertisement, etc. as a result establishment and overhead cost of operation are very high. சரியாப்பா? கூடுதல் நடைமுறை செலவு, நகரின் மைய இடத்தில் அமைவதாலும் விளம்பரம், வாடிக்கையாளர்களுக்கு வசதிகள், ஊதியம், பராமரிப்பு உள்ளிட்டவை கூடுதல் செலவுகளை உண்டாக்குகிறது. சரியாப்பா? இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நகரத்தோட மையப்பகுதியில் இருக்கிறதுல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறோம். தேவையான வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் சேலரி கொடுக்குறோம். மெயின்டெனிங் சார்ஜஸ்ஸு, சரியா, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி என்ன ஆகுனா அளவு செலவு என்ன ஆகும், ஹை ஆகும். வெரி ஹை ஆப்ரேட்டிங் ஆர் வெரி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸஸ்ஸு டியூ டு ஹை ஆப்ரேட்டிங் காஸ்ட் ப்ரைஸ் குட்ஸு இன் ஏ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர் comparatively high. Only rich person can afford to buy goods a departmental store அப்படிங்கிறாங்க. அதிக விலை நடைமுறை செலவுகள் கூடுதல், பண்டங்களின் விலை கூடுதலாக இருக்கிறது. சரியா? நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ப்ரைஸ் ஆகும். அது நடைமுறை செலவுகள்னாக்கா டெய்லி நடக்கக்கூடிய செலவுகள் என்ன ஆகுது, அதிகமாகிட்டே இருக்குது. அந்த செலவில் எதில் திணிப்பாங்கனாக்கா நம்மளோட பொருட்களோட விலையில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை திணிப்பாங்க. பண்டங்களோட விலையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திணிப்பாங்கங்கிறாங்க. செல்வந்தரம் மட்டுமே ஆகக்கூடிய வகையில் அமைகிறது. சரி, நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியில் இருக்க பர்சன் மட்டும் என்ன பண்ண முடியுது, இதை வாங்க முடியுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸில் இப்போ தான் இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஏ central place of a city away from people living a suburban area have to travel a long distance to reach the store. இது மக்கள் வசிக்கும் தொலைவு. சரியா? டிஸ்டன்ஸ் தொலைவு. இது மக்கள் வசிக்கும் வீடுகளிலிருந்து தொலைவில் இருப்பதால் உடனுக்குடன் வாங்க வேண்டிய சில பொருட்களுக்காக
நகரின் மையப்பகுதிக்கு செல்ல மக்கள் தயங்குவார். ரொம்ப தூரம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்குனாக்கா போய் என்ன பண்ணுவோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் போனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு பொருள் என்ன ஆயிடுச்சு, வீட்டில் இல்லை, வாங்கணும், திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணால் இதை என்ன அப்ரோச் பண்ணி அவங்க போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு லேக் ஆஃப் பர்சனல் டச். சரியா, லேக் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்டோர் find it very difficult to maintain personal contact with the customer. The salary staff may not take interest in securing the satisfaction and goodwill of the customer அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நேரடி தொடர்பின்மை. உரிமையாளருக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளருடன் நேரடி தொடர்பு இல்லாததால் தனிப்பட்ட கவனம் செலுத்த முடிவதில்லை. கஸ்டமர்கிட்ட டைரக்டாக ஓனருக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. நேரடியாக தொடர்பு இல்லாததுனால அவங்க ஒவ்வொருத்தங்களையும் என்ன பண்ண முடியாது, அவங்க மேலே கவனமாக செலுத்த முடியாது. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலுத்த முடிவதில்லை. எனவே நுகர்வோர் சிறிய சில்லறை கடைகளுக்கு செல்ல விரும்புகின்றனர். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கடைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணாங்க, கஸ்டமர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷிங் முடிச்சாச்சு. அடுத்த டிஃபிகல்ட்டி டு எஸ்டாப்ளிஷிங் a large amount of capital investment and a large number of specialized person are required to establish a departmental store. சரியா, இது அதிக முதலீடு, துறைவாரி பண்டக சாலை தொடங்கவும் தொடர்ந்து நடத்தவும் அதிக முதல் மற்றும் மேலாண்மை செய்ய திறமையான மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தேவைப்படுவார். சரியா, துறைவாரி பண்டக சாலை தொடர்ந்து தொடங்கிறதுக்கும் தொடர்ந்து நடத்துதல் அதிக முதல் மற்றும் மேலாண்மை செய்ய திறமையான மேலாளர்கள் துறைவாரி பண்டக சாலை தொடங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் லார்ஜாக இல்லாமல் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு எம்ப்ளாயாக வர்றதுக்கும் நல்ல ஒரு எபிலிட்டியான பர்சன் தேவையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. இது லாஸ்ட் ஒன் ஹை ரிஸ்க் டியூ டு சென்ட்ரல் லொக்கேஷன் அண்டு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ரிஸ்க் ஆஃப் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லாஸ் இஸ் வெரி ஹை. சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்டு ஃபேஷன் அண்டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் மே லீட் டு ஹெவி லாஸ் அப்படிங்கிறாங்க. மடங்கு கடைகள் தயாரிப்பாளர்கள் அல்லது மடங்கடையில் தனி இடர்பாடு நகரின் மைய இடத்தில் உள்ளதால் அதிக அளவு நடைமுறை செலவுகளாலும் நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சரியா, அது சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறதுனாலும் அதிக அளவு நடைமுறைப்படுத்துறதுனாலும் நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. மேலும் விலை ஏற்றத்தாழ்வுகளாலும் நுகர்வோரின் விருப்ப மாற்றத்தினாலும் அதிக நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுதா? இதில் நடைமுறை செலவுகளால் நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சரி, டெய்லி செலவு பண்ணிகிட்டே இருந்தாக்கா நம்மளுக்கு வருமானம் குறைவாக ஆச்சுனாக்கா நட்டம் ஏற்படும். அதே மாதிரி அதிக முதல் மேலாண்மை செய்ய திறமையான மேலாளர்கள் ஊழியர் இல்லாட்டி என்ன ஆயிடுனாக்கா நடக்குங்கிறாங்க. அதேமாதிரி மேலும் விலை ஏற்றத்தாழ்வுகளாலும் நுகர்வோரின் விருப்ப மாற்றத்தினாலும் அதிக நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விலை ஏற்றத்தாழ்வு நடக்கலாம், நுகர்வோட தேவை மாறுபடலாம். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரிஸ்க் வரலாம் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதேமாரி செயின் ஸ்டோர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்டோர் ஆர் மல்டிபிள் ஷாப்பு.